السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم وما لبشر أن يكلمه الله إلا وحيا أو من وراء حجاب أو ينصر الرسول. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من لم يسأل الله يغضب عليه. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. இறைவனிடம் நாம் பேச முடியுமா, அல்லாஹ் தாலாவிடம் நாம் பேச முடியுமா என்று பார்த்தால் அல்லாஹ்விடம் நாம் பேச முடியும். அல்லாஹ் தாலா நம்மள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கான். அதை அல்லாஹ் தாலாட்ட எப்படி எப்படிலாம் பேசலாம் என்ற விஷயத்துல சிறதை மட்டும் சொல்றேன். முதல்ல அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறானா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நேரமும் நம்மள்ட்ட பேசிட்டு தான் இருக்கான். அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நொடி நம்மள்ட்ட பேசிட்டு தான் இருக்கான். ஆனா அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. குர்ஆன் அல்லாஹ் தாலா சொல்றான், வமாலி பஷரின் ஐ கல்லிமஹுல்லாஹு, எந்த மனிதனும் அல்லாஹ் தாலா பேசுவதே இல்லை இல்லா வஹியன், வஹியின் மூலமாகவே தவிர, அவமி வராய் ஹிஜாப், அல்லது ஒரு திரைக்கு பின்னால் இருந்தே தவிர, அவ் என்சுர் ரசூல், அல்லது ஒரு தூதருடைய உதவி கொண்டே தவிர. இது அந்த என்சுர் ரசூல், தூதர் உதவி, அந்த ரசூலுங்கிறது மலக்குமார்கள் குறைக்கும், நபிமார்களுக்கு வகை கொண்டு வரும் வேலை. இது நபிமாருக்கு மட்டும் ஹாஸ் ஆனது. வராய் ஹிஜாப், ஒரு திரைக்கு பின்னால் பேசுவது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசுறான்ல தூர்சினா மலையில, மறைமுகமா பேசுறான். இது அந்த திரைக்கு பின்னால் இருந்து பேசுறது. இது ஆமானது. அந்த வஹியன் இல்ல, வஹியின் மூலமா அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ட்ட பேசுவேன்னு சொல்றான்ல, அது இல்ஹாம் மூலமா பேசுவான். எப்படி வேற ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹீனல் நஹல், நாம் தேனின் பக்கம் இல்ஹாம் செய்தோம். இந்த இடத்துல போய் தேன் எடுத்து இங்க ஒரு தேன் கூடு கட்டு அப்படி இல்ஹாம் செய்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒரு தேனிட்ட பேச அல்லாஹ் நம்மள்ட்ட பேச மாட்டானா? அல்லாஹ் தஆலா நம்மிடம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறான், நாம் அதை அறிவதில்லை. மற்றொரு இடத்திலே கூறுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா அவங்கள்ட்ட சொல்றான், வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇஹி, நாம் மூசாவுடைய தாய்க்கு வகையை அனுப்பி வைத்தோம், அன் அர்திஇஹி, நீங்க மூசாவுக்கு பால் ஊட்டுங்க என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அம்மா நபி கிடையாது, அவங்க ஒரு வழி நபியுடைய அம்மா மட்டும்தான். அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசியிருக்கான். மற்றொரு இடத்துல ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, அவங்க பேரு ஹன்னா. அவங்க சொல்றாங்க அல்லாஹ் தஆலாட்ட, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, நான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அது உனக்கு நேர்ச்சி செய்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலாவிடம் சொல்றாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க, ஆலத்து ரப்பி இன்னி வலாத்துக உன்சா, ரப்பை நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் அப்படின்னு வார்த்தமா சொல்றாங்க. அது அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறான், வலைஸத் ஸக்கரு கல் உன்சா, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை போன்று வரமாட்டாங்க, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை போல் கிடையாது, அவர்கள் சமமாக மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவுக்கு ஆறுதல் கூறுறான். என்றால் அவர்கள் வழிதான், ஒரு நபி கிடையாது, இருந்தால் அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட பேசுறான். இதை வைத்து நம்மளுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா எல்லாரிடமும் பேசுவான். ஹதீஸ்ல வருகிறது, மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்லிபு அலைஹி, அபூதாவுல பதிவு செய்யப்படுகிறது, யார் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கவில்லையோ அவரும் அல்லாஹ் கோபம் அடைகிறான். அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்து வஸ்துகள் கைருல்லா, எதிரிடம் அல்லாஹ் அல்லாத மற்றவரிடம் கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ் தஆலா மட்டும்தான் கேட்கிறேன்னு கோபப்படுறான். அல்லாஹ் தஆலா தன் அடியான் நம்மள்ட்ட பேசிட்டே இருக்கணும், நம்மள்ட்ட சதா நம்ம அடியான் நம்மள்ட்ட பேசி இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறான். மற்றொரு ஹதீஸ்ல வருகிறது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முல்லஹீன ஃபி துஆ, துஆவிலே அடம் பிடித்து கேட்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு துஆ கேட்டா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அது உனக்கு நிறைவேறல, திரும்பி அல்லாஹ்ட்ட அடம் பிடிச்சு கேட்கணும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். அல்லாஹ் தஆலா நம்ம அடம் பிடித்து கேட்கறது அல்லாஹ் தஆலா விரும்புறான். நம்ம அடம் பிடிச்சு கேட்கவே அந்த துஆ அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கபூல் செய்து விடுவான். மற்றொரு ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுற ஹதீஸ், லா தஸ்அமு அன் துஆஇ ரப்பிக்கும் ஃபஇன்னமா யஸ்அலு ரப்பஹு, நீங்கள் உங்கள் ரப்பிடம் கேட்பதில் சடைவடையாதீர்கள், ஏனென்றால் அந்த துஆ அவன் கேட்பவன் ரப்பிடம் தான் கேட்கிறான், அல்லாஹ் தஆலா தான் கேட்கிறான், அதிலே சடைவில்லாம துஆ கேளுங்க அப்படின்னு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்லி காமித்தார்கள். பைசினாய் அவன் சொல்லுவாங்க, உஸ்தாத் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க, வலிமார்கள் ரெண்டு வகைமா, வலிமார்கள் அடையாளம் ரெண்டு. அதுல ஒண்ணு அதிகமா துவா கேட்பாங்க,
இன்னொன்னு அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க. இதுல முதல் நபர் இருக்கிறாருல அதிகமா துவா கேட்கிறவர், அந்த அதிகமா துவா கேட்கிறவர் வந்து அவரு அல்லாட்ட பேசுறாருமா. ரெண்டாவது அதிகமா குர்ஆன் ஓதுறவர் அவரிடம் அல்லாஹ் தாலா பேசுறான் என்று பைஜல் சர்க்கார் அவர் சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கத்தை, அல்லாஹ் தாலாவுடைய குர்பை அடைவதற்கு சிறந்த வழினா துவா தான். வெறும் 5 நாள் தொழுகைக்கு பின்னாடி கேட்கறது கூட துவா இல்ல. ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சா துவா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வலைஹின் நுஷூர். காலை எந்திரிச்சா துவா, தூங்கும்போது துவா, சாப்பிடும்போது துவா. மற்ற இபாதத்துக்குள்ள ஒரு ஷரத்து இருக்கு. தொழுகையான இந்த தான் தொழுகணும், நோம்புனா ரமலான் மட்டும் தான் நோம்பு வைக்கணும், ஜக்காத்னா வருஷத்துக்கு ஒரு தான் கொடுக்கணும், ஹஜ்ஜனா துல்ஹஜ் மாசம் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு. ஆனா துவாக்கு எந்த விதமான ஷரத்தும் இல்லை. துவா எந்த நேரத்துல வேணாலும் கேட்கலாம். தூங்கும்போது கேட்கலாம், சாப்பிட்டு பின்னாடி கேட்கலாம், பாத்ரூம் போறப்ப கூட துவா இருக்கு. அந்த மாதிரி அல்லாஹ் தாலாட்ட நம்மள அறியாமே நாம தினமும் பேசிட்டு தான் இருக்கோம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முந்தைய உம்மத்துல சில நபர்கள் இருந்தாங்க, அவங்க முஹத்திஸூன் அப்படின்னு சொல்லப்படும். அவங்க நபி கிடையாது, ஆனா அல்லாஹ் தாலாட்ட அதிகமா பேசிட்டே இருப்பாங்க. ஃபைன்கான மின் உம்மத்தி ஃபஉமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த மாதிரி ஒரு நபர் என்னோட உம்மத்துல இருந்தா அது உமர் தான் அப்படின்னு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்படின்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு குர்பாக இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலாட்ட சதா பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. உஸ்தாத் அவங்க சொல்லி காமிச்சாங்க, இப்ப கண்காட்சியில ஒரு பையன் தொலைஞ்சு போய் அம்மா விட்டு பிரிஞ்சிடறான். அம்மாவை தேடிட்டு இருக்கான், ஆனா அம்மா கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்க, வேற யாராவது கூட்டிட்டு போற பையன் அழுக குறைக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தட்டுமான்னு கேட்கறாங்க. ஆனா பையன் வேணாம், எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு அம்மா தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க, அம்மா வந்துடுறாங்க. இப்ப இந்த அம்மா கூட பையன் சந்தோஷமா இருக்கான். இப்ப அந்த பையன் தான் கேட்கறான், அம்மா ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு. இதுல என்ன தெரியுது, நம்மளுக்கு பிரியமான அம்மா இல்லாதப்ப, நம்மளுக்கு இப்ப ரொம்ப நெருக்கமான இல்லாதப்ப நம்மளுக்கு பிடிச்சது கூட பிடிக்காம போயிருது. ஐஸ்கிரீம் பொதுவாக எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனா அம்மா இல்லைங்கிறப்ப ஐஸ்கிரீம் வேணாம், எதுவும் வேணுங்கிறோம். அந்த மாதிரிதான் அல்லாஹ் தாலாவை நாம ரொம்ப நெருக்கமாக்கிட்டா அல்லாஹ் தாலா அல்லாத எதுவும் நம்மளுக்கு வேணாம், அல்லாவே நம்மளுக்கு போதுமானவன், அல்லாஹ் கூடயே நம்ம பேசிட்டு இருக்கணும், அல்லாவே நான் நண்பன் ஆக்கிக்கணும் அப்படின்னு தோணும். அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரோட்ல வரப்ப இந்த வார்த்தை சொல்லுவாங்களாம், பில்லாஹி எல்லாருமே சத்தியமாக நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சோகம் கஷ்டம் இது வந்தால் சோதனை வந்து நான் தாங்கிக்க முடியாது அல்லாஹ். நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் இல்ல, அவங்களோட நோய் வந்தால் நான் தாங்கிக்க முடியாது அல்லாஹ். நான் பலகீனமானவன், நான் உன்னிடம் ரஹ்மத்தின் குடம் கேட்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தாலோட சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு போவாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படின்னு அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருப்பார்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நண்பர்களே. ஒரு ஷேഖிடம் ஒரு முரீதை கேட்டாங்களாம், அல்லாஹ் தாலாவிடம் பேசலாமா, அல்லாஹ்ட்ட பேசலாமா என்று கேட்டாங்க. ஷேக் கேட்டு போயிடுறாங்க. அந்த முரீது போற வழியில ஒரு மிஸ்கீனை பாக்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு தோணுது இவருக்கு இந்த மிஸ்கினுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாமா அப்படின்னு தோணுது. அப்புறம் கொஞ்சம் நாவரம் வச்சு வேணாம் எதுக்கு போயிடலாம். திரும்பி தோணுது இந்த மிஸ்கினுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம். திரும்பி கடந்து போற, சரி வேணா தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரீது போயிடுறாரு. திரும்பி ஷேக் வர்றாரு, திரும்பி அந்த கேள்வி கேட்கிறாரு, கேட்டேன் இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட பேசலாமா அப்படின்னு. ஷேக் சொல்றாங்க, நீ ஒரு மிஸ்கினுக்கு உணவளிக்காம போனேப்பா, அப்ப அல்லாஹ் தாலா உன்கிட்ட பேசினா உணவளிக்கும் திரும்ப உனக்கு இழுகாம செஞ்சான், 3 தடவை அதை உனக்கு போட்டான், நீ அதை மறுத்துட்டு வந்துட்ட, இனிமே அல்லாஹ் தாலா உன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் இழுகாம செஞ்சு கேட்கல, நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் உங்களால போக மாட்டேன் அப்ப ஷேக் சொல்லி காமிச்சாங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல காரியம் தோன்றினால் ஒண்ணு தோணுச்சுன்னா அது உடனே செஞ்சிடணும். ஏன்னா அது வெறும் நினைப்பு மட்டும் இல்லை, அல்லாஹ் தாலாவிடம் இருந்து வர வழி இல்ஹாம், அதை நாம் உடனடியாக செய்து விட வேண்டும் நண்பர்களை. ஆகவே அல்லாஹ் தாலா நம்மிடம் பேசுகிறான், நாம் அல்லாஹ்விடம் பேசுவதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.